நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி உங்களோட என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கறி. ஸோ இது நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற சிக்கன் கறி தாங்க. ஆனால் வந்து இதில் நான் எதுவுமே அரைச்செல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க மசாலாஸ் வச்சு தான் வந்து இந்த கறி செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதோட வேணாலும் சாப்பிட்லாம். பட் இட்லி தோசைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும். பட் கன்சிஸ்டன்சி மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 1/4 லெமன், 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம். சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சுக்க கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து ஆனியன் சீக்கிரம் குக் ஆகிடும். வந்து ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வெந்துருச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனமும் போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா வெந்து ஆனியனும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் டொமேட்டோ நல்லா வெந்துருச்சு. ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து இது கூடயே வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடது நல்லா காரமாக இருக்கனால நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போனோன்னா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ மசாலா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து இந்த மசாலாலேயே இந்த சிக்கன் வந்து குக் ஆகணும். இதுக்கு வந்து தேவையான சால்ட் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் முதலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் கொஞ்சமாக சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்புறம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து நல்லா வந்து சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திக்காக கிரேவி மாதிரி வேணும்னா இப்படியே கூட வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் கிரேவி இருக்குது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு நல்லா வரணும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம், அப்படியே கூட குக் பண்ணலாம்.
இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் இருக்குது. ஸோ சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இனி கூட கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா வந்து நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. ஸோ வந்து கொத்தமல்லியோடது வந்து நல்லா சிக்கனோட பிளெண்ட் ஆகுற மாதிரி. வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணி லெமன் புழிஞ்சு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பெப்பர் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நான் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ பெப்பர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கடைசியாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், கலக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ இது நல்லா கலங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 லெமன் இருக்குல்ல, அதை வந்து நல்லா புழிஞ்சு ஓகே. ஸோ இப்போ நான் நல்லா புழிஞ்சிட்டேன். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எதுவும் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த கறியை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எதோட வேணாலும் சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரைஸோடு சாப்பிட போகிறேன்.